வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 21. ஹுமாயூன் கேலிக்கூத்தான மன்னிப்புகள். முகலாய சரித்திரத்தில் சற்று அனுதாபத்திற்குரிய மன்னராக சித்தரிக்கப்படுபவர் பாபரின் மகன் ஹுமாயூன் என்பது பள்ளியில் பயிலும் சிறுவர்களுக்கும் தெரிந்த விஷயம். ஹுமாயூன் பாதுஷாவிடம் ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இல்லாமல் இல்லை. அவற்றையெல்லாம் காட்டாற்றாக அடித்து கொண்டு சென்று விட்டது அவருடைய மைனஸ் பாயிண்ட்டுகள் என்பதுதான் பரிதாபம். பாபர் தலைமையில் பானிபட் யுத்தத்தில் தன் 17வது வயதில் மிகுந்த வீரத்துடன் போர் புரிந்தவர் ஹுமாயூன். ஆனால் தந்தை இறந்த பிறகு ஒரு மன்னராக நாட்டை ஆள நேர்ந்தபோது அவர் தடுமாறி தவித்ததை தான் வரலாறு கணக்கில் எடுத்து கொண்டது. ஹுமாயூனிடம் விஷயம் இல்லாமல் இல்லை. வானியல், பூகோளம், ஜோதிடம், பௌதீகம் மற்றும் ஓவியம் போன்ற நுண்கலைகளில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. பழகுவதற்கு அவர் இனிமையானவர், நல்ல கவிஞர். நிறைய நகைச்சுவை உணர்வு ஹுமாயூனிடம் இருந்தது. அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிய இவை மட்டும் போதுமா? விஷப்பாம்புகளுக்கு பால் வார்த்து வளர்க்கும் அளவிற்கு மென்மையான குணம் கொண்டவராக இருந்தார் ஹுமாயூன். விளையாட்டு, போர் என்று வந்துவிட்டால் சற்று கொலைவெறி, ஆவேசம் ஒரு தலைவனுக்கு தேவை. அது ஹுமாயூனுடன் இல்லாமல் போனது. பிரச்சனைகளை முழுதும் தீர்க்காமல் அந்தரத்தில் விட்டுவிட்டு கேளிக்கைகளில் ஆழ்ந்து விடுவதும் அவரிடம் உள்ள ஒரு கெட்ட குணம். வெற்றி என்ற வார்த்தை அரசல் புரசலாக காதில் விழுந்தால் போதும், உடனே அதை கொண்டாட மது, மாது, ஓப்பியம் என்ற போதைப் பொருட்களில் மூழ்கிவிடும் உல்லாச மனிதர் ஹுமாயூன் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இதெல்லாம் போதாதென்று மூடநம்பிக்கை என்ற வியாதி வேறு அவரை வாழ்நாள் முழுவதும் பீடித்து அலைக்கழித்தது. காபூல் ஜோசியரையும் மீறி ராணா சங்காவை பாபர் வெற்றி கொண்டதை 300 அத்தியாயத்தில் பார்த்தோம். மகன் நேர் எதிரிடை. உதாரணமாக, எங்கு கிளம்பினாலும் மிகுந்த கவனத்துடன் வலது காலை முன்வைத்துதான் நடக்க ஆரம்பிப்பார். மற்றவர்களும் இதை மீறக்கூடாது. ஒருமுறை தவறிப்போய் இடது காலை முன்வைத்து ஆலோசனை மண்டபத்திற்குள் நுழைந்த அமைச்சர் ஒருவரை திருப்பி வெளியே அனுப்பி மறுபடியும் வலது காலை முன்வைத்து உள்ளே வர சொன்னார் பாதுஷா. ஹுமாயூன் என்றால் பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அந்த கிழமைக்கேற்ப ஆஸ்தான மண்டபங்கள், சிம்மாசனங்கள் தயாரித்து கொண்டவர் ஹுமாயூன். சூரிய அரண்மனை, சந்திர அரண்மனை என்று வாரம் 7 நாட்களுக்கு 7 மண்டபங்களில் மாறி மாறி அமர்ந்து ஆட்சி புரிந்தவர் இந்த முகலாய மன்னர். ஞாயிறன்று மஞ்சள் உடை, திங்களன்று பச்சை உடை என்று அதிர்ஷ்ட உடைகள் அவர் அணிய ஆரம்பித்தது மேலும் ஒரு தமாஷ். தன் திருமணத்திற்கு தானே கச்சிதமாக முகூர்த்தம் பார்த்து கொண்டதோடு அல்லாமல், குழந்தை அக்பர் பிறந்தவுடன் மகனின் ஜாதகத்தை 60 பக்கம் நுணுக்கமாக கணித்து எழுதி ஒரு நோட்டு புத்தகமே தயாரித்தார் ஹுமாயூன். அதில் அக்பர் உலக புகழ் பெறுவார் என்பதையும் முன்கூட்டியே திட்டவட்டமாக எழுதியதை ஹுமாயூனின் சில வெற்றிகரமான சாதனைகளில் ஒன்றாக கூட சொல்லலாம். இந்தியாவில் பாபர் அமைத்து விட்டு போனது பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்திற்கான வலுவான அஸ்திவாரம்தான். அதன் மீது எப்படி கட்டணம் எழுப்புவது என்பது புரிபடாமல் திணறி தடுமாறினார் மகன் ஹுமாயூன். விளைவாக முகலாய சாம்ராஜ்யம் தவித்து தள்ளாடியது. பாபருக்கு பிறகு அக்பருக்கு இணையாக அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த தெரியாத இந்த மன்னர் எடுத்த எடுப்பில் சந்திக்க நேர்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகம் என்பதையும் குறிப்பிட வேண்டும். மால்வா மற்றும் குஜராத் பகுதிகளை ஆண்டு வந்த பகதூர் ஷா என்ற பலம் பொருந்திய மன்னரை வழிக்கு கொண்டுவருவதற்குள் பாபர் இறந்துவிட, பகதூர் ஷா பெரும் படையை திரட்டி கொண்டு ஹுமாயூனுக்கு எதிராக பரபரத்து கொண்டிருந்தது ஒரு புறம். பீகாரில் தங்கியிருந்த முகமது லோடி, இப்ராஹிம் லோடியின் சகோதரர், முகலாயர்களை பழிவாங்க படை திரட்ட அவருடைய சகோதரியை மணந்து கொண்டிருந்த வங்காள மன்னரும் மைத்துனரோடு ஹுமாயூனுக்கு எதிராக சேர்ந்து கொண்டது இன்னொரு புறம். பீகாரில் கங்கை நதிக்கரையோரம் ஷெர்கான் என்னும் வீரர், பிற்பாடு ஷெர்ஷா என்று புகழ் பெற்றவர், மறுபடியும் டெல்லியில் ஆப்கானிய கொடியை ஏற்றும் லட்சியத்தோடு தன் இனத்தை சேர்ந்த ஆப்கானிய வீரர்களை ஒன்று சேர்த்து படை திரட்டி கொண்டிருந்தது மறுபுறம். இந்த எதிர்ப்பு வியூகம் முழுமை அடையாத குறையை தீர்த்து வைத்தவர் ஹுமாயூனின் சகோதரர்களான காம்ரான், அஸ்காரி மற்றும் ஹிண்டால். காம்ரானும் அஸ்காரியும் ஒரு சிற்றன்னைக்கு பிறந்தவர்கள். ஹிண்டால் இன்னொரு சிற்றன்னைக்கு பிறந்தவர். குறிப்பாக அண்ணன் ஹுமாயூன் மீது காம்ரான் கொண்டிருந்தது கொலை வெறி. தம்பி காம்ரான் ஹுமாயூனுக்கு இழைத்த துரோகங்களை பட்டியலே போடலாம். ஆனால் அந்த துரோகங்களை வரிசையாக மன்னித்து சகோதரரை அரவணைத்து கொண்ட ஹுமாயூன், சகோதரர்களை அன்புடன் நடத்து என்று தந்தை சொல்லிவிட்டு போன அறிவுரை ஹுமாயூன் காதில் ரீங்காரமிட்டதுதான் இதற்கு காரணம். அதை இந்த அளவு மகன் பின்பற்றுவார் என்று தெரிந்திருந்தால் பாபர் அப்படி சொல்லியிருப்பாரா என்பது சந்தேகம்தான்.
பழைய சில சுல்தான்களைப் போல முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் கூட பிறந்தவர்களின் தலைகளை சீவித் தள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தில் தந்தை அப்படி குறிப்பிட்டிருப்பாரே அன்றி துரோகிகளை அவர்கள் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்பது நிச்சயம் பாபரின் எண்ணமாக இருந்திருக்காது. ஆனால் மென்மையான குணம் கொண்ட ஹுமாயூன் மன்னிப்பு என்பதையே கேலி கூத்தாக்கினார். அது அவர் வாழ்வில் பல சங்கடங்களை ஏற்படுத்தியது. காபூலையும் காந்தாரத்தையும் நிர்வகித்து வந்த காம்ரான் ஹுமாயூன் சக்கரவர்த்தியின் அனுமதி இல்லாமல் பெஷாவர் லாகூரை கைப்பற்றினார். அவரை தண்டிக்க வேண்டிய ஹுமாயூன் பரவாயில்லை, நீயே கவனி என்று சொல்லி அந்த நகரங்களை சகோதரருக்கே தந்தார். அண்ணனுக்கு போலியாக நன்றி தெரிவித்து கடிதம் எழுதிய காம்ரான் சும்மா இருக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து பஞ்சாபையும் கைப்பற்றினார். அப்போதும் ஹுமாயூன் வெளிப்படுத்தியது தர்ம சங்கடமான புன்னகையே. இதற்குள் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி அலகாபாத் அருகில் உள்ள ஜான்பூரை கைப்பற்ற படை திரட்டி செல்ல ஹுமாயூனின் படை அவரை முறியடித்தது. என்னதான் மன்னருக்கு திறமையும் சுறுசுறுப்பும் அவ்வளவாக போதாது என்றாலும் பானிபட் யுத்தத்தில் இப்ராஹிம் லோடியையும் பிறகு ராணா சங்காவையும் முறியடித்த மாவீரர்களை கொண்ட பெரும் படை அவர் கீழ் இருந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் பெற்ற வெற்றியை நிலைநிறுத்தி கொள்ளவில்லை ஹுமாயூன். அதற்கு பதிலாக உடனே ஆக்ரா திரும்பிய மன்னர் கோலாகலமாக வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்ய ஆணையிட்டார். பிரபுக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தளபதிகளுக்கும் மாபெரும் விருந்து படைக்கப்பட்டது. 12,000 பேர் தங்க நாணயங்கள், ஆபரணங்கள் என்று மன்னரிடம் பரிசு பெற்றனர். பிறகு மங்கைகள், மது என்று கேளிக்கைகளில் இறங்கினார் ஹுமாயூன். குறிப்பாக ஓப்பியம். மன்னருக்கு ஓப்பியத்தை சிறு வில்லைகளாக்கி பன்னீரில் கரைத்து விழுங்குவது என்றால் ஏக குஷி. மயக்கத்தில் இருந்த ஹுமாயூன் பாதுஷாவை தட்டி எழுப்பினார்கள். குஜராத் சுல்தான் பகதூர் ஷா ராஜஸ்தானில் நுழைந்து சித்தூரை முற்றுகையிடுகிறார் என்று பதட்டத்துடன் எடுத்து சொன்னார்கள். சுதாரித்து கொண்டு எழுந்த மன்னர் உடனே முகலாய பெரும் படையுடன் குவாலியர் வரை சென்றார். போனவர் என்ன அவசரம், பகதூர் ஷாவை பிறகு கவனிப்போம் என்று முடிவு செய்தார். குவாலியர் நகரத்து அருகில் மயங்கி பிக்னிக் வேட்டை என்று 2 மாதங்கள் மன்னர் காலம் கழித்தது. பாபரின் கீழ் பணியாற்றிய துடிப்பான வீரர்களுக்கு நிச்சயம் வெறுப்பேற்றி இருக்க வேண்டும். பிறகு பொறுப்பை உணர்ந்து பகதூர் ஷாவை நோக்கி ஹுமாயூன் முன்னேறிய போது அவருக்கு வந்தது ஒரு செய்தி. விக்கிரகங்களை ஆராதிக்கும் இந்து மன்னர்களுக்கு எதிராக புனித போரில் குஜராத் சுல்தான் பகதூர் ஷா ஈடுபட்டிருக்கும் போது அவரை எதிர்த்து மன்னர் ஹுமாயூன் போர் முரசு கொட்டுவது நியாயமா என்று ஒரு ஓலை பகதூர் ஷா அனுப்பியதுதான். தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்த ஹுமாயூன் கடைசியில் போரில் இறங்கவில்லை. சித்தூரை நிம்மதியாக கைப்பற்றிய பகதூர் ஷா இப்போது அந்த கோட்டைகளுக்குள்ளும் பாசறை அமைத்து பெரும் பலத்துடன் ஹுமாயூன் பக்கம் திரும்பினார். இப்படி தேவையில்லாத ஒரு கால விரயம். அப்படியும் சமாளித்து கொண்ட ஹுமாயூனின் படை குஜராத் சுல்தானை துரத்தி அடித்தது. தெற்கே தன்வசம் இருந்த மாண்டு நகரத்தில் புகுந்து கொண்டார் பகதூர் ஷா. நல்ல காலமாக உடனே வெற்றி விழா எதற்கும் ஏற்பாடு செய்யாமல் தொடர்ந்து மாண்டு நகர் நோக்கி படையுடன் முன்னேறினார் ஹுமாயூன். போர்ச்சுகீசியர் மேற்கு கடற்கரை கோவா, டையூ, டாமனில் காலூன்றிய நேரம் இது. போர்ச்சுகீசிய உதவி கேட்ட பகதூர் ஷா டையூ சென்றடைய குஜராத்தில் கடலோரம் உள்ள கேம்பே நகரம் வரை பின்தொடர்ந்தார் ஹுமாயூன். கடற்கரையை நேரில் பார்த்த முதல் முகலாய மன்னர் என்ற பெருமையும் ஹுமாயூனுக்கு உண்டு. இந்த தருணத்தில் வடக்கே ஆப்கானிய ஷேர்கான் எழுப்பிய போர் முரசு பற்றி தகவல் வந்தது. உடனே அவசரப்பட்டு ஆக்ரா திரும்பினார் ஹுமாயூன். குஜராத்தில் உறுதியாக காலூன்றாமல் பாதியில் மன்னர் இப்படி ஊர் திரும்பியதை ஹுமாயூன் செய்த பெரும் தவறாக வரலாறு குறிப்பிடுகிறது. விளைவு, பகதூர் ஷா போர்ச்சுகீசிய படையின் உதவியுடன் இழந்த பிரதேசங்கள் அத்தனையும் மிக சுலபமாக திரும்பவும் கைப்பற்றி கொண்டார். ஹுமாயூனின் வீரர்கள் சிந்திய ரத்தம் அத்தனையும் வீணாய் போனது. வீரம் மிகுந்த முகலாய படை உற்சாகம் இழந்ததுதான் மிச்சம். ஆனால் பகதூர் ஷாவுக்கு முடிவு வேறு வகையில் சம்பவித்தது. மறுபடியும் போர்ச்சுகீசியரை சந்தித்து எதிர்கால உறவு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த டையூ வந்த பகதூர் ஷாவுக்கு கப்பலிலிருந்து விருந்து ஏற்பாடுகள் செய்திருந்தனர் போர்ச்சுகீசிய அதிகாரிகள். கப்பலை நோக்கி ஒரு படகில் சென்ற குஜராத் சுல்தான் கொந்தளித்த கடலில் கால் தவறி விழுந்தார். ஹுமாயூன் செய்ய தவறிய வேலையை சுறாக்கள் செய்து முடித்தன. இதற்குள் தெற்கு பீகார் முழுவதையும் கைப்பற்றி இருந்த ஷேர்கான்
வடக்கே முன்னேறி அலகாபாத் அருகே கங்கை நதிக்கரையில் இருந்த சுனார் கோட்டையை பிடித்தார். சுலபத்தில் நெருங்க முடியாத எசகு பிசகான இடத்தில் அமைந்திருந்த சுனார் கோட்டையை ஹுமாயூன் படை முற்றுகையிட்டது. சுனார் கோட்டையை நிர்வகிக்க யாரோ ஒரு பிரதிநிதியைத்தானே தாங்கள் நியமிக்கப் போகிறீர்கள். அது நானாக ஏன் இருக்கக்கூடாது? மேன்மை தாங்கிய மன்னருக்கு விசுவாசமான ஊழியனாக நான் பணிபுரிவேன் என்று ஷெர்கான் பசப்பு கடிதம் எழுதியதை நம்பி ஏமாந்தார் ஹுமாயூன். இதைத் தொடர்ந்து படைபலத்தை அதிகரித்து கொண்ட ஷேர்கான் குபீல் என்று பாய்ந்து வங்காளத்தை விழுங்கினார். கோபம் கொண்ட ஹுமாயூன் சுனார் கோட்டையை கைப்பற்றி காவல் போட்டுவிட்டு வங்காளம் நோக்கி கிளம்பினார். உடனே, என் எஜமானரே, தேவையில்லாமல் உங்கள் ஊழியனான என்னோடு ஏன் மோதுகிறீர்கள்? வங்காளத்தை விட்டு கொடுத்தால் பீகாரை தங்கள் முன் வைத்து தங்கள் பாதங்களை முத்தமிடுவேன். வங்காள சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் குடை மகுடம் எல்லாவற்றையும் உங்கள் காலடியில் வைத்து ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் கப்பம் அனுப்புவேன். இந்த ஏழையின் கூற்றுக்கு செவி சாயுங்கள் என்று ஷேர்கான் ஒரு கடிதம் அனுப்ப வாசகர்கள் கரெக்டாக யூகித்திருப்பீர்களே. ஹுமாயூன் உடனே மகிழ்ந்து போய் ஷேர்கானை மன்னித்து அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். நல்ல காலமாக வங்காளத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி ஷேர்கானின் குள்ளநெறி திட்டங்களை ஹுமாயூனுக்கு விளக்க சற்று காலதாமதமாக வங்காளத்திற்குள் ஹுமாயூன் படை புகுந்தது. அப்போது வங்காளத்தின் தலைநகராக கங்கை பல கிளைகளாக பிரியும் பகுதியில் இருந்த கவுர் நகரை சுலபமாக கைப்பற்றியது. ஆனால் ஹுமாயூன் சபலங்களைப் பற்றி நன்கு புரிந்து வைத்து கொண்டிருந்த ஷேர்கான் கவுர் நகரத்துக்கு அரண்மனையை ஒரு உல்லாசப்புரியாக தயார் நிலையில் வைத்துவிட்டு ஒரு பெரும் படையுடன் வெளியேறினார். ஹுமாயூன் அரண்மனைக்குள் புகுந்தவுடன் அந்த ரம்யமான அழகை பார்த்து கிறங்கி போனார். ஏராளமான அழகிகள் வேறு மன்னருக்கு பணிவிடை செய்ய தயாராக நின்றிருந்தார்கள். மங்கைகள் சூழ அந்த மயக்கத்தில் ஓப்பியம் வில்லைகள் அதிகரிக்க அந்தப்புரத்தில் காணாமற் போனார் ஹுமாயூன் பாதுஷா. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.